வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல்ல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த பதிவுகள் மூலமாக, ஜோதிட பதிவுகள் மூலமாக ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் செய்யக்கூடிய சில கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது. ஏன்னா மாத பலன்கள்னு சொல்லும் போது அதிலையும் தமிழ் மாத பலன்கள் சூரியனின் பெயர்ச்சியை மையமாக கொண்டுதான் நம்ம கணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆவணி மாதத்துல சூரியனாகப்பட்டவர் நம்ம சிம்ம ராசிக்கு, அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். இந்த 17 ஆகஸ்ட்ல இருந்து 16 9ஆம் மாதம், அதாவது செப்டம்பர் வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும். சூரியனாகப்பட்டவர் அந்த சிம்ம ராசியில பயிற்சியாகி இருப்பார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில புதன் பகவான், அடுத்து சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் பயிற்சிகள் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. சுக்கிரனாகப்பட்டவர் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து புதனாகப்பட்டவர் 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சூரியனோடு இணைகிறார், சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து இந்த மாதத்திலேயே, ஆவணி மாதத்திலேயே இந்த 2 கிரகங்களும், மாத கிரகங்களான சுக்கிரனும் புதனும் 2 தடவை பயிற்சி ஆகிறதுனால அடுத்து 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதனும் சுக்கிரனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான உச்ச வீடான அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான சிறப்பு தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சதுர்த்தின்றது வருது. இந்த சதுர்த்தி தினத்துல எல்லாரும் தங்களுடைய தேவைகளை, அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறாம இருக்குதோ அதை ஒரு பிரார்த்தனையாக வைத்து, ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை வைக்கும் போது இந்த ஆவணி மாதம் ஒரு மிக சிறப்பு மிகுந்த மாதமாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம். மீன ராசி அன்பர்கள் ரொம்ப பொறுமையா இருந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் ஜென்ம சனி 7.5 சனின்னு சொல்லியே நம்மள பயமுடுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஜென்ம சனியும் 7.5 சனியும் எங்களுக்கு எந்த விதத்துல இருந்தாலும் நாங்க நல்லா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோட தான் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த கும்பராசி, அதாவது மீன ராசி என்பவர்களினுடைய இந்த ராசியிலேயே சனி வக்ரமாக இருக்கிறாரு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் 5ஆம் இடத்துல அந்த சுக்கிரனாகப்பட்டவர், 4ஆம் இடத்துல குருவாகப்பட்டவர். இது 2 இடமும் போதும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல ஒரு நேர்மறை வாழ்க்கையாக மாற்றுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய இடத்துல முதலீடு போட்டு வராமலே இருந்த இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம், இந்த ஆவணி மாதத்துல இருந்து அதுக்கு முந்தின ஒரு 15 நாட்களுக்கு முன்பு இருந்தே அந்த தடைப்பட்ட வருமானங்கள், எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கிறீங்களோ அது எல்லாமே ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். சில பேரை நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பீங்க, ஒரு பயத்தோட தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. என்னடா இது நமக்கு வந்துருமா வராதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல சில ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே ரெக்கவர் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் ப்ராஃபிட்ல தான் கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நீங்க லாக் ஆயிருப்பீங்க. ஏற்கனவே கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சில விஷயங்கள் தொழிலுக்காக செய்யும் போது அந்த தொழில் ரீதியாக முதலீடுகள் உங்களுக்கு உள்வாங்கி அதை லாக் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு மாதமாக இருக்க போது. குடும்ப உறவுகள்ல நல்ல ஒரு
மாற்றங்கள், முன்னேற்றங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியே, அதனால உங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய அளவிற்கு நீங்க எவ்வளவோ பிரச்சனைகள்ல இருந்திருக்கலாம். ஆனாலும் அப்போ அந்த உங்களை புரிஞ்சு நடந்துக்காம இருந்த அந்த குடும்ப உறவுகள்னால நிறைய மனவேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதத்துல, ஆவணி மாதத்துல உங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு உறவுகள் இருக்கும்போது ஒரு தெம்பா, ஒரு தன்னம்பிக்கையோட நம்மளாலையும் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு உறவு முறை அப்படின்றது இந்த காலகட்டம் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய ஏற்றங்கள். எல்லா இடத்துலயும் வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறாங்களா, வெற்றி பெறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருந்துக்கும். கடந்த காலத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு திரும்பியிருப்பீங்க மீனராசி என்பர்கள். அவர்களுக்கு எல்லாருக்குமே திரும்பியும் ஒரு வாய்ப்புகள்ன்றது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அதை தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்சிமம் நீங்க உங்களுடைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது மீனராசி என்பர்கள் அவாய்ட் பண்ணாம நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அப்டக்கிள்ஸும் கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. அதனால வாய்ப்புகள் தேடி வரும்போது நீங்களே தானாகவே யூஸ் பண்ணிக்கும் போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த ஆவணி மாதத்துல இந்த மீன ராசி அன்பர்கள் நீங்க இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்குண்டான ஒரு தருணம், ஒரு சொத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம், நகை ஆபரணங்கள் மீண்டு வாங்குவதற்கு உண்டான ஒரு தருணம். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணியே, அதாவது இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணியே ஒரு 2 வருடத்திற்கு மேல இருக்கும். ஏன்னா நிறைய வெறுப்புகள், எவ்வளவோ சொத்துக்கள் வாங்கி சேர்த்து வச்சும் இப்போ உங்களால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால இப்போ ஒண்ணுமே இல்லாதவன்லாம் ஆட்டம் போடும்போது உங்களுக்கு ஒரு மனவேதனை இருக்கும். நம்மளாம் எவ்வளவோ நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சு கடைசி நம்ம அதை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக வந்துருச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு மீண்டும் அந்த சொத்துக்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்குன்னு சில வேலை வாய்ப்புகள், சொத்து சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு தருணம், சொத்து சம்பந்தமாக சில ஒரு நல்ல ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக வரும். உங்களுக்குன்னு சில வாடகைக்கு வீடு கட்டி வச்சு அந்த வாடகை வருமானத்தையே நீங்க இந்த காலகட்டம் ஒரு முழுவதுமாக ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்கள் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல ஒரு இனிமையான ஒரு காலத்தை அனுபவிக்க போறீங்க. எதிராளிகள், அதாவது கணவனோ மனைவியோ ரொம்ப ஒரு கோபமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சமாளித்து நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்க போது. புதுசா இந்த ஆவணி மாதத்துல திருமணம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அந்த உறவுல ஒரு பதட்டம் இருக்கும். நம்ம ஏதாவது தேவையில்லாம தப்பு பண்ணிடக்கூடாது, நம்ம ஏதாவது தேவையில்லாம ஒரு மாற்றத்தை செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். ஆனாலும் இந்த ஆவணி மாதம் அந்த புதிதாக திருமணமான உறவுகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தை அப்படின்ற உறவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உறவுகளாக தான் இந்த ஆவணி மாதம் இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம், குடும்பத்தோடு வெளிநாடு போகக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தோட சில விஷயங்கள் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். அஷ்டமாதிபதி உங்களுடைய 5ஆம் இடத்துல பயணிக்க போறாரு இந்த மாதத்துல. அதனால உங்களுக்கு சில தேவையில்லாத மனக்கசப்புகள் குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த இடத்துல நீங்க குழந்தை பாக்கியத்திற்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது நெகட்டிவா தான் முடியும். அதனால இந்த ஆவணி மாதம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நெகட்டிவான ஒரு கருத்து வேறுபாடான சில விஷயங்கள், உங்க பேச்ச அந்த குழந்தைகள் கேட்காம சில விஷயங்களை செய்வது, காதல் போன்ற விஷயங்கள்ல சில கசப்பான அனுபவங்கள், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களை அழகாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம்.
எவ்வளவோ பார்த்து பார்த்து செய்து கூட அந்த தொழில்ல வளர்ச்சி இருந்திருக்காது. இப்போ நீங்க ஏனோ தானோன்னு செய்வீங்க. ஏன்னா வெறுமையை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால ஏதோ செய்றோம், என்னமோ பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு நேர்த்தி இல்லாத ஒரு தொழிலை செய்யும்போது அந்த தொழிலில் இருந்து நல்ல ஒரு வருமானங்கள் இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மேக்சிமம் வெளியூர் வெளிநாட்டுல போய் வேலை வாய்ப்பை தேடுங்க. வேலை வாய்ப்பை தேடும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நான் மேல சொன்ன விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.